சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இன்னைக்கு ஆஜமனத்தை பற்றி சிந்தனை பண்ணுவோம். நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆஜமனத்தை நம்ம கடகடான்னு பண்ணி முடிச்சு ஓடிண்டே இருக்கும். சந்தியாவந்தனத்துக்கு இடையில் வர்றது, எந்த ஒரு கர்மா பண்ணுறதையும் முதல்ல நம்ம ஆஜமனம் பண்ணணும். இந்த ஆஜமனம் எதுக்கு பண்ணுறோம்? இதில் நிறைய மகத்துவம் இருக்குது. அதில் ஒரு எண்ணம் சொல்ல விரும்புகிறேன். இதில் இந்த மந்திரம் ஆஜமனம் ஓம் அச்சுதாய நமஹா, ஓம் அனந்தாய நமஹா, ஓம் கோவிந்தாய நமஹா. சிம்பிளாக இந்த 3 மந்திரம் இருக்குது, எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் அதை கடகடா பண்ணி முடிச்சுட்டு இருக்கோம். அது என்ன பர்பஸ் தெரியலை. இப்போ பகவான் சொல்லியிருக்கார், அச்சுதானந்த கோவிந்தா நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகாக சத்தியம் சத்தியம் வதாமியகம்ங்கிறது. அப்போது எல்லா ரோகங்களும் போயிடுமா இந்த 3 மந்திரத்தை அச்சுதா அனந்த கோவிந்தா. அப்போ ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, இப்படி இந்த மந்திரத்தை சொல்லறத ரோகங்கள் எல்லாம் போயிடும் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மந்திரத்தால் கையில் ஜலத்தை நம்ம தீர்த்தமாக அதை பண்ண வச்சு அப்புறம் பிராசனம் பண்ணுறோம். அப்போ ஜலத்தை விட்டுண்டு ஓம் அச்சுதாய நமஹ அந்த மந்திரம் ஃபுல்லாகவே நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் பிராசனம் பண்ணணும். அந்த மந்திரத்தை ஃபுல்லாக அப்படியே சொல்லறத அந்த ஜலம் தீர்த்தமாக மாறுறது. அது மெடிக்கேட்டட் வாட்டர். இன்னைக்கு இங்கிலீஷில் நம்ம அப்படி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. மெடிக்கேட்டட் வாட்டர், எனர்ஜைஸ்டு வாட்டர், பாசிட்டிவ் எனர்ஜைஸ்டு வாட்டர், இந்த மாதிரியெல்லாம் நிறைய சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அது இருக்கட்டும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே நல்லதை எடுத்துப்போம். ஸோ என்னத்தினால நம்ம அப்படி பண்ணணும்னா, அப்படி பண்ணினா தான் ஆஜமனத்தினால பிரயோஜனம் உள்ளது. என்ன பிரயோஜனம்? உடம்புல வியாதி வராது. நஷ்யந்தி சகலாக ரோகாங்கிறது, எல்லா ரோகங்களுமே போயிடும்ங்கிறது. எல்லா ரோகங்களுமே போயிடும். அப்போ அதனால ஆஜமனம் கட்டாயம் நல்ல அந்த முறையில் நம்ம பண்ணணும். ரைட் மெத்தடாலஜியில் பண்ணப்பட்டவா இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிடுங்கோ. தெரியாதவா இதை நல்ல ஒரு மெசேஜாக எடுத்துண்டு நல்லபடியாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். நன்றி, நமஸ்காரம்.